பிரிவென்ஷன் ஆஃப் நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த சட்டம்ங்கிறது இருக்கு. இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய கீதம், தேசிய சின்னம், தேசிய பறவை உள்ளிட்ட இது அனைத்திற்கும் உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே 1971 இயற்றப்பட்ட சட்டத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ திடீர்னு என்னன்னா இந்த சட்டத்தை திருத்துறதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொண்டு வந்ததனுடைய அமெண்ட்மெண்ட் என்னன்னா வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக இணைத்து அதனுடைய முழு பாடலையும் இசைக்க வேண்டும் என்பது இந்த அமெண்ட்மெண்டினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த காலத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா 150வது வந்தே மாதத்தின் 150வது ஆண்டு அப்படிங்கிறது 2005 நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடத்தி கொண்டு வந்தாங்க. அதை ஒட்டி இப்போ என்னன்னா இப்போ இந்தியாவில் மாணவர் போராட்டம் இப்போ நீட்டுக்காக எதிராக மாணவர் போராட்டங்கிறது ஒரு பெரிய எழுச்சியாக நடைபெற்றது. ஒரு 29 நாள் போராட்டம். அதனுடைய இறுதியில் பார்லிமெண்ட் மார்ச் ஒட்டி நடந்த வன்முறைகள், மாணவர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகள், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த சூழ்நிலை கூட நாடாளுமன்றத்தினுடைய இன்றைக்கு கூட இதுல இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டது யாரு, துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யாரு, வெள்ளட் குண்டு சுட்டது யாரு, இதுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நேரடியாக விளக்கம் அளிக்கணுங்கிறத அதுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுது. இந்த மசோதா வழக்கமா லோக்சபாவில் அறிமுகப்படுத்தி ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா இந்த மசோதா என்னன்னா ராஜ்யசபாவில் முதல்ல போய் பாஸ் பண்ணிட்டு லோக்சபாவில் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இது அமித்ஷா அவர்களுடைய பேர்ல தான் பட்டியலிடப்பட்டிருந்தது உள்துறை அமைச்சர் முறையில். ஆனா அவர் சபைக்கு வரணுங்கிற ஒரு கோரிக்கை வந்ததுனால அவருக்கு பதிலாக நித்யானந்த ராய் இதை பிரசன்ட் பண்றாரு. போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல பிரசன்ட் பண்ணி எதிர்த்து ஒருத்தர் பேசுறாங்க, ஆதரிச்சு ஒருத்தர் பேசுறாங்க. சட்டம் பாஸ் பண்ணிட்டாச்சு, பில்ல பாஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது ஏன் இவ்வளவு அவசரமா இதை ஏன் பண்ணணும்? அதுல முதல் 2 ஸ்டாண்ட்ஸாங்கிறது ஏற்கனவே அது ஒரு மதச்சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்ட்ஸாவா இருக்கு. பின்னால் வர்ற 4 ஸ்டாண்ட்ஸாக்கள் ஒரு இந்து மத கடவுள்களை மையப்படுத்தி இருக்கிறதுனால அன்னைக்கு 1950ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியே இந்த 2 ஸ்டாண்ட்ஸாவை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதை 6 ஸ்டாண்ட்ஸாவையும் கொண்டு திணிப்பது அப்படிங்கிற நோக்கம் என்னன்னா ஒரு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக துவேஷத்தை உருவாக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக இந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் பெறுது. மாநிலங்கள்ல மாநில மொழியில இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே முதல்ல பாடப்படுற வழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல, இந்திய ஜனகணமன பாடுற வழக்கம் இருக்கு. இப்ப அதை 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய நிலைமை அது சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் மதிக்கல. ஆகவே இதுக்கு நீங்க இதன் மீது நீங்க மதிக்காதவர்கள் மீது 3 ஆண்டு வரைக்கும் கடுங்காவல் தண்டனைன்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இது இப்ப இன்னைக்கு மாணவர் எழுச்சி, இந்த போராட்டம், இதனுடைய வெற்றி, இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளுற மாதிரியும், இதை மதிக்காதது மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, சில குறிப்பிட்ட நபர்களை மையப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுங்கிறது இந்த சட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஆகவே இந்த சட்டம் என்பது முழுமையான விவாதத்துக்கு உட்படுத்தி அனைத்து மதத்தினருக்கும் ஒருங்கிணைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசு உறுதிப்படுத்தணும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த சட்டமும் உருவாக்க முடியும். ஆகவே இந்த சட்டம் இதற்கு புறம்பான சட்டமாக இருக்கு. ஆகவே இதை அனைத்து மக்களும் எதிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்.